நான்கு ஜீவன்களும் ஓய்வில்லாமல் ஆராதிக்கும் எங்கள் உன்னதமான தேவனே, நாங்களும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் உம்மை ஆராதிக்க வருகிறோம். சிங்காசனத்தில் வீற்றாளும் ஆட்டுக்குட்டி உயர்ந்தவரே, மூப்பரும் நான்கு ஜீவன்களும் என்னாலும் போற்றுவாரே. சிங்காசனத்தில் வீற்றாளும் ஆட்டுக்குட்டி உயர்ந்தவரே, மூப்பரும் நான்கு ஜீவன்களும் என்னாலும் போற்றுவாரே. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் புகழும் ஞானமும் பெலனும் ஐஸ்வர்யமும், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் புகழும் ஞானமும் பெலனும் ஐஸ்வர்யமும் என்னாலும் ஒருவருக்கே கோடான கோடி பரமசேனை தொழுதீரும் எங்கள் தூயவரே, பரிசுத்தனாக்கி உமக்கு முன் துதிகள் பாட நிறுத்தினீரே. கோடான கோடி பரமசேனை தொழுதிடும் எங்கள் தூயவரே, பரிசுத்தனாக்கி உமக்கு முன் துதிகள் பாட நிறுத்தினீரே. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் புகழும் ஞானமும் பலனும் ஐஸ்வர்யமும் ஒருவருக்கே எலியோ ஒருவருக்கே என்னாலும் ஒருவருக்கே எலியோ ஒருவருக்கே. வானங்களில் உயர்ந்தவரே, உம் நாமத்தை புகழ்ந்திடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதாய் துதித்திடுவோம். வானங்களில் நீர்
நீர் உயர்ந்தவரே, உம் நாமத்தை புகழ்ந்திடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதாய் துதித்திடுவோம். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் புகழும் ஞானமும் பலனும் ஐஸ்வர்யமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் புகழும் ஞானமும் பலனும் ஐஸ்வர்யமும் என்னாலும் ஒருவருக்கே எலியோ ஒருவருக்கே என்னாலும் ஒருவருக்கே எலியோ ஒருவருக்கே ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை. அச்சகமான அந்த நாமத்தை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லவராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தரே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்மை அல்லாமல் இயேசுவே, உம்மை அல்லாமல் வேறே நாமம் இல்லையே. We worship the name of God. There is no other name except the name of Jesus Christ. அவருடைய நாமத்தில் எல்லா முழங்கால்கள் முடங்குமே. உம்முடைய ஆச்சரியமான நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். We thank you, Lord. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் கேர்சல் செய்தியில் இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைக்கி கூட ஒரு புதிய சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் எழுந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யூதாஸ்காரியோத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக அவன் ஆள் பலத்தோடு அவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். கையில் ஆயுதங்கள் சேனையோடு அவன் இயேசுவை பிடிக்கும்படியாக அவன் காட்டி கொடுக்கும்படியாக அந்த இடத்துல அவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கையில் எதுவும் ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ஆயுதங்கள் உடையவராக அவர் இருக்கிறார். மாம்ச ஆயுதங்களுக்கும் ஆவிக்குரிய ஆயுதங்களுக்கும் நம்ம போட்டி வைக்கும்போது ஆவிக்குரிய ஆயுதம்தான் ஜெயிக்கிறதா இருக்கிறது. இங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படியாக அங்கே ஆயுதங்களோடு அவர்கள் வந்திருந்தாலும் தேவனுடைய வல்லமை இவைகளை பார்க்கிலும் மேலானதாய் இருக்கிறது.
தேவன் நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவர் கலங்கவில்லை. அவர் எப்படி இதை நான் கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திகைத்து போகவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா தன்னோடு இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆவியானவர் தனக்குள் இருக்கிறதுனால இந்த சூழ்நிலைகளை எப்படி கடந்து வர முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையால் அந்த சூழ்நிலையில் அவர் நிலைத்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்குள்ளே எந்த ஒரு பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்தவர். என்ன நடக்க போகுது அப்படின்றத அவர் அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, பிதாவானவர் தன் சார்பாக இருக்கிறார் என்பதையும் ஆவியானவர் தனக்குள் இருக்கிறார் என்பதையும் அவர் நன்கு அறிந்திருந்தபடினால் இந்த சூழ்நிலை இது தேவனுடைய சித்தத்துக்கு நேராக தான் இது கடந்து போகும், இது சத்ருடைய கையில் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் அறிந்திருந்தார். இன்றைக்கி இந்த நிச்சயம் நமக்கும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில், நம்முடைய போராட்டங்கள் மத்தியில் நாமும் நிலைத்து நிற்க முடியும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அவருடைய பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், நம்மை பலப்படுத்தும்படியாக, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நிலை நிற்கும்படியாக, இதை கடந்து வரும்படியாக ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நிற்கும்போது ஆவியானவர் நமக்கு சில ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நிலை நிற்கும்படியாக, இப்படிப்பட்ட பயங்கரமான எதிர்ப்புகள் மத்தியில் நாம் நிலைத்து நின்று தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ளும்படியாக சில ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்களை குறித்து நம்ம வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 முதலாவது நம்ம வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது நம்முடைய யுத்தம் இது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ மனிதர்களோடு இல்லை, நம்ம எதிர்த்து வருகிற சூழ்நிலைகள், மனிதர்கள் இவர்களுக்கு விரோதமாக இல்லை. நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய உலகத்தோடு இருக்கிறது என்பதை நாம் இங்கே நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கே யூதாஸ்காரியோத்து சேனையோடும் அந்த இடத்துல ஆயுதங்களோடும் வந்திருந்தாலும் அதுக்கு பின்பாக இருந்து செயல்படுகிற அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற அந்த தீய சக்திகளுக்கு விரோதமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இன்றைக்கி நாமும் அப்படிப்பட்ட வெளிப்பாடு உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நிலைத்து நிற்கும்படியாக, அதை கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். வாசிக்க கேட்கலாம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இங்கே ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சத்தியம், நீதி, விசுவாசம், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஆயத்தம், ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள், தலை சீராவாகிய ரட்சிப்பு. அப்போ இதையெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது? இந்த சத்ரு நம்ம எதிர்த்து வரும் பொழுது அந்த சத்ருவின் கிரியைகளை முறியடிக்க, அதில் நிலைத்து நிற்க, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள இவைகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகையால் இந்த சத்தியம், ரட்சிப்பு, நம்ம தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி, அவருடைய வார்த்தைகள், ஸோ அந்த வார்த்தை மேல் நாம் வைக்கும் விசுவாசம், ஸோ இவைகள் மூலமாக நாம் என்ன செய்ய முடியுமா? நமக்கு விரோதமாய் வருகிற சத்ருவின் போராட்டங்களை நாம் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு கையில் ஆயுதங்கள் தேவையில்லை, நமக்கு ஆள்பலம் தேவையில்லை, நமக்கு அதிகாரம், அந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள் நம் கையில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவன் நமக்கு இப்படிப்பட்ட
ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஆயுதங்கள், இந்த உலக பிரகாரமாக பார்க்கிற இந்த ஆயுதங்கள், இந்த ஆள் பலம், இந்த அதிகாரத்தின் பலம், இவைகளை பார்க்கிலும் மிகவும் பெரியதாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து காமித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஆயுதங்களை கண்டு அவர் கலங்கவில்லை, பயப்படவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், தனக்குள் இருக்கிற ஆயுதங்கள் அது இந்த காரியத்தை பார்க்கிலும், கண்களால் பார்க்கக்கூடிய இந்த ஆயுதங்களை பார்க்கிலும் மிகவும் வல்லமை உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையால் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் அவர் நிலைத்து நின்று அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு நாமும் கூட இந்த ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கின்ற வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்றால், நாம் சூழ்நிலையை பார்த்து, நமக்கு விரோதமாய் வருகிற சத்ருவின் கிரியைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நமக்குள் தேவன் இந்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் நமக்கு விரோதமாய் வருகிற எந்த யுத்தமாய் இருந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு இந்த ஆயுதங்கள் நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத அவர் அறிந்திருந்தபடினால் அவருடைய சூழ்நிலை, அவருக்கு வந்த சேலஞ்சஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அதில் எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நம்ம என்னென்னு சொல்லி ஒன்றொன்றாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியிலையும் அவர் நிலைத்து நிற்கிற வல்லமை இந்த ஆயுதங்களால் அவருக்கு உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் சந்தித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 14:48. இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். அப்போ இங்கே அவர் சொல்கிறத பார்க்குறோம். ஒரு கள்ளனை பிடிக்கிறது போல என்னை நீங்கள் பிடிக்க வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத பார்க்குறோம். நான் தினந்தோறும் ஆலயங்களில் இருந்து நான் பிரசங்கித்தேனே, என்னை ஏன் இப்படி இருட்டில் ஒரு கள்ளனை பிடிக்கிறது போல நீங்கள் ஒரு தடியோடும் பட்டயத்தோடும் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவருக்கு விரோதமாக ஒரு குற்றவாளியை பிடிப்பது போல அந்த இடத்துல அவருக்கு தெரியாமல் அவங்க ஒரு பிளான் பண்ணி அந்த இடத்துல குற்றவாளி எப்படியாவது பிடிக்கலன்னா அவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிக்க வருவது போல ஒரு சூழ்நிலையை அவர்கள் அமைத்து வைத்திருக்கிறத பார்க்கும்போது ஆண்டுடைய மனம் அந்த இடத்துல வேதனைப்படுகிறது. நான் உங்களை விட்டு ஓடி போகலையே, நான் உங்கள் கூட தானே இருந்தேன், உங்கள் மத்தியில் தானே இருந்தேன், ஏன் என்னை இப்படியாக நீங்கள் பாவிக்கிறீர்கள், ஏன் என்னை இப்படி நீங்கள் ஒரு திருடனை பிடிப்பது போல என்னை நீங்கள் நோக்குகிறீர்கள் என்று சொல்லி அவர் பார்க்கும் பொழுது அது அவருடைய இருதயத்துக்கு மிகவும் வேதனை உண்டு பண்ணுகிறதாய் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இருதயம் ஒரு கல்லனை பார்க்கிறது போல பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 43 முதல் 45 நம்ம வாசிக்க கேட்போம். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாக அந்த இடத்துல அவர் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல யூதாஸ் காரியத்து ஒரு அடையாளத்தை வச்சுதான், யாருக்கு நான் முத்தம் செய்கிறேனோ, ரபி என்று சொல்லி யாருக்கு நான் முத்தம் செய்கிறோனோ அவர் தான் அவரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இருதயம், முத்தத்தினால மனுஷகுமாரனை காட்டி கொடுத்தாயே என்று சொல்லி அவருடைய இருதயம் அங்கலாய்க்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல தன்னுடைய சீஷனாக இருந்து தேவனோடு கூட தன்னுடைய நாட்களை செலவு செய்த, அந்த கூடவே இருந்த ஒரு நண்பனைப் போல இருந்த ஒரு மனிதன் தனக்கு விரோதமாக எழும்பி அந்த இடத்துல காரியங்களை செய்யும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் வேதனையாய் நிறைந்திருந்தது. அது மட்டுமல்ல, அவன் மட்டும் அந்த இடத்துல ஒரு விரோதமான ஒரு காரியத்தை செய்யலை,
அவர் சார்பாய் நிற்க வேண்டிய மற்ற சீஷர்களும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துணையாக யாருமே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். இவ்வளோ நாள் கூட இருந்தவர்கள் ஒரு கஷ்டமான நேரத்தில் கூட இல்லாமல் கைவிட்டு ஓடி போனதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ எவ்வளவு வேதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தில் இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இந்த இடத்துல சீஷர்கள் தன்னை விட்டு ஓடிப்போனது மாத்திரமல்ல, இங்கே பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அப்போ அதை இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் பேதுரு மறுதலித்ததையும் நம்ம பின்பாக பார்க்க முடியும். அப்போ இவ்வளவு நெருக்கமாக பழகின ஒவ்வொருவரும் தன்னை இப்படியாக ஒருவன் காட்டி கொடுக்குறான், மற்றவங்க ஓடி போகிறாங்க. பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருனே தெரியவே தெரியாது என்று சொல்லி அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்க போகிறான் அப்படின்றத அவர் அறிந்திருக்கும் பொழுது எவ்வளவாய் அவருடைய இருதயம் அந்த நாளில் வேதனையினால் நிரம்பி இருந்திருக்கும். ஆனால் அதன் மத்தியிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சவாலை அவர் நிலைத்து நின்று சந்திக்கிறவராய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, இது மன ரீதியான ஒரு வேதனை. இதுக்கு பின்பாக நம்ம பார்க்கும்போது சரீர பாடு, இந்த சிலுவையில் அவர் கடந்து போகும்போது இந்த சிலுவை பாடு, அந்த பாவத்தை சுமக்க வேண்டிய அந்த கடினமான அந்த பாதை எனக்கு முன்பாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கும் பொழுது அது இன்னும் எவ்வளவாய் ஒரு வேதனையை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கும். வாசிக்க கேட்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அப்போ இந்த வசனத்தின் மூலம் நம்ம புரிந்து கொள்கிற காரியம், அவர் குமாரனாய் இருந்தாலும் அவர் சிலுவை பாடை அவர் கடந்து போக வேண்டியதாய் இருக்கிறதை அவர் அறிந்திருந்தார். அப்போ இந்த பாடு, இந்த வேதனை, எவ்வளவாய் காயங்களை அவர் சுமக்க வேண்டும், சிலுவை மரணத்தை, அந்த அவமானத்தை அவர் சந்திக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இதெல்லாம் நான் கடந்து போக வேண்டுமே அப்படின்ற ஒரு பாரம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் பாவம் எல்லாவற்றையும் தன் மீது சுமந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட வேதனையான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர், அவருக்குள்ள எந்த தீமையும் கிடையவே கிடையாது. ஆனால் எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் அவர் அன்னைக்கு சுமக்க வேண்டியதாய் இருந்தது. ஏனென்றால் அப்படி சுமந்து தீர்க்கப்பட்டாலே ஒழிய நாம் விடுவிக்கப்பட முடியாது. இந்த உலகத்தின் பாவங்களை சுமக்கக்கூடிய வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் கடந்து போக வேண்டுமே என்கின்ற ஒரு தவிப்பு அவருக்குள்ளே இருந்திருக்கும். அப்போ அவர் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்கார். அவருடைய பரிசுத்தத்தை குலைக்கக்கூடிய இந்த உலகத்தின் எல்லா பாவங்களும் அவர் மீது வரப்போகிறது. அதை நான் சுமக்க வேண்டுமே, அது எவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு காரியம். பாவத்தை நான் சுமக்கும் பொழுது பிதாவை விட்டு நான் பிரியணுமே, அந்த ஒரு பாரம் அவருக்குள்ள அந்த நாளில் இருந்தது. வாசிக்க கேட்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அப்போ உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியான ஆட்டுக்குட்டியாக அவர் அந்த இரவில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இவ்வளோ சூழ்நிலை மத்தியிலும், இவ்வளோ வேதனையான சூழ்நிலைகள் மத்தியிலும், எவ்வளோ பெரிய சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ பாரம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ காயங்கள், எவ்வளோ மனஸ்தாபங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அந்த இரவில் கலங்காமல் நிலைத்து நின்றதை நாம் பார்க்கிறோம். அந்த பலன் எங்கிருந்து வந்தது? அது தேவன் அவருக்கு கொடுத்த பலனாய் இருக்கிறது. ஆவியானவர் அவருக்கு கொடுத்த பலனாய் இருக்கிறது. ஆச்சரியமாய்
நாம் வியக்கத்தக்க விதத்தில் அவர் தைரியமாக அவ்வளோ சூழ்நிலைகளையும் அவர் எதிர்கொண்டார். அதே போல் நாமும் எதிர்கொள்ளும்படியாக நமக்கு அந்த கிருபையை அவர் கொடுக்க விரும்புகிறார். அவர் அந்த சூழ்நிலையை எப்படி கடந்து போனார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்போது நாமும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நிலைத்து நிற்க, அதை கடந்து வர தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இவ்வளோ நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் அவர் பாருங்க, தைரியமாக அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு போய் யாரை தேடுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் அப்படின்றத அவர் அந்த இடத்துல சொல்கிறார். நீங்கள் என்ன செய்ய நினச்சாலும் தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். தைரியமாக அந்த இடத்துல அவரே போய் வாலண்டியராக நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்குள்ளே எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும், எவ்வளவாய் அவரை தான் பலப்படுத்தி கொண்டு இருந்திருக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட பலனை இந்த நாளில் உங்களுக்கும் கொடுப்பாராக. ஆவியானவர் தேவனுடைய வல்லமையினால் அவரை நிரப்பியிருந்தபடினால் அவர் அப்படிப்பட்ட பலனுள்ளவராக இருந்தார். இன்றைக்கி அதே கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அதே ஆவியானவரை நமக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். பேதுரு நடுநடுங்கி ஆண்டவரை மறுதலித்த பேதுருவை ஆவியானவரால் தேவன் அபிஷேகித்து தைரியமாக யாருக்கு பயந்து அப்படியாக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தாரோ அவர்களுக்கு முன்பாகவே நின்று, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி ரட்சிப்பை அவர் அநேக யூதர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கிற கிருபையை ஆவியானவர் மூலமாக பேதுருவுக்கு கொடுத்தார். அதே போல் நாமும் கூட ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அந்த தைரியத்தை நமக்கும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். சத்ருவின் கிரியை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். அவர் நம்மோடு கூட இருப்பது நிமித்தமாக ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறபடினால எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி மேற்கொள்ளுக வல்லமையை தேவன் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் விசுவாசித்து ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நீங்களும் இப்படிப்பட்ட ஜெய வாழ்க்கை வாழ முடியும். யோவான் 18ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருந்தது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே அவர் நான் தான் என்று சொன்னப்போ அவருக்குள்ள அந்த தைரியம், அந்த வல்லமை அந்த வார்த்தையிலேருந்து வரும்போது அவர்கள் பெரும் புயல் அடிக்கிறது போல அவர்கள் அந்த இடத்துல நிற்க முடியாமல் கீழே விழுந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ வல்லமை இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்போ ஒரு மனுஷங்க நிற்க முடியாமல் ஒரு சேனை எதிர்த்து வந்து நிற்கிற அந்த சேனை அவருக்கு முன்பாக நிற்க முடியாமல் தரையில் கீழே விழுறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ளே இருந்து வந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாய் இருந்திருக்கும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் அவருக்குள்ள நிச்சயம், அவருக்குள்ள தைரியம், நான் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த சூழ்நிலைகள், இந்த சத்ருவின் கிரியைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஜெயிப்பேன், நான் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன், இவர்களுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது என்கின்ற அந்த நிச்சயத்தோடு தைரியத்தோடு ஒரு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவர் நான் தான் என்று அப்படி சொன்னப்ப அவர்களால் அந்த இடத்துல நிற்க முடியல. தேவனுடைய வல்லம் அந்த இடத்துல அப்படியே வந்ததை நம்ம பார்க்குறோம். வெளியரங்கமாய் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவங்களுக்குள்ள கிரியை செய்ததை நாம் பார்க்குறோம். அங்கே எப்படி ஒரு பெருங்காற்று அடிக்கும்போது அவங்களால நிற்க முடியாது, அதுபோல் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அந்த நாளில் வெளிப்பட்டது. எவ்வளோ ஆச்சரியமான காரியம், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நாம் இதிலிருந்து எவ்வளவு அதிகமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இதற்கு பின்பாக, இந்த வல்லமைக்கு பின்பாக இருக்கிற சில ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. அப்பொழுது இயேசு அவர்களோட
கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை சந்திப்பதற்கு முன்பாக அவர் செய்த காரியம், கெத்செமனே என்ற இடத்துல தன்னை முற்றிலுமாய் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல பிதாவே, உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். நீங்கள் என்னை கொண்டு என்ன செய்யணும்னு வச்சுருக்கிறீங்களோ அது நிறைவேற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த ஜெபத்தின் மூலமாக உண்டான வல்லமை தான் நாம் பார்த்தோம், எப்படிப்பட்ட வல்லமை என்பது. ஆகையால் நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது, என்னுடைய பலத்தினால் அல்ல, அப்போ என்னால் இதை செய்ய முடியாது, ஆனாலும் உங்கள் சித்தத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், உங்கள் சித்தத்துக்கு என்னை நான் விட்டு கொடுக்குறேன், என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்ய விரும்பல ஆண்டவரே, நீங்கள் என்ன நான் செய்யணும்னு வச்சுருக்கிறீங்களோ அந்த பாதையில் என்னை நடத்துங்க. அது கடினமாக இருந்தாலும், அது கஷ்டமான பாதையாக இருந்தாலும், அதில் நான் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன நான் விட்டு கொடுக்குறேன், நான் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை கடப்பதற்கு தேவையான பலனையும் வல்லமையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அந்த நாளில் தன்னை அர்ப்பணித்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால பிதாவானவர் ஆவியானவரை அனுப்பி அங்கே இயேசு கிறிஸ்துவை இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு மனிதனாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் நிற்க முடியலை. அவர் அதை கடந்து சென்றார். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். பாதியில் விட்டுட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு வரவில்லை. கடைசி வரைக்கும் அவர் முன்னேறி சென்றார். அதற்கு தடையாய் எந்த சூழ்நிலையும், வலியோ வேதனையோ நிந்தனையோ எதுவும் நிற்க முடியலை. தேவன் நம்மீது வைத்த அன்பு நமக்காக அதை செய்து முடித்தார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் முன்பாக கண் முன்பாக வைத்து இந்த மகன் இந்த மகள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அவர் மனதில் நினைத்தபடியினால் அவர் முன்னேறி சென்று, அவருக்கு எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும், எவ்வளோ காயங்கள் இருந்தாலும் அவர் நிறுத்தவே இல்லை. தேவன் பிதாவானவர் அவருக்கென்று வைத்த அந்த நோக்கத்தை அவர் முன்னேறி சென்று அதை நிறைவேற்றி முடித்தார். ஆகையால் அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது பிதாவாகிய தேவன் நமக்கு அசாதாரண பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை செய்து முடிக்க தேவையான திராணியை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், நாம் அர்ப்பணிக்க வேண்டும், முழுமையாக சரண்டர் பண்ணும், முற்றிலும் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது பிதாவானவர் நம்மோடு இருந்து ஆவியானுடைய பலனை நமக்கு கொடுத்து நாம் ஜெயிக்கத்தக்கதாக நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிறவர் என்பதை நம்ம வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதினதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது ஆவியானவர் தேவ சித்தம் என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி நம்மை ஜெபிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும்படியாக ஆவியானவர் உதவி செய்தாரோ, அதே போல் நாமும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது பிதா நமக்காக வைத்திருக்கிற திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருந்தாலும் ஆவியானவர் அறிந்திருக்கிறபடினால் அதற்கேற்றபடி நம்மை ஜெபிக்க வைத்து ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி அந்த சூழ்நிலையை கடந்து வந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை அடைந்து கொள்ளும்படியாக அவரே நம்மை பலப்படுத்தி நடத்துகிறவராய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடும் நமக்குள்ளும் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. ஆகையால் நாமும் தோற்று போக முடியாது. நிச்சயமாய் நாமும் ஆவியானுடைய பலனை கொண்டு நாம் ஜெயிக்க முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ மாம்சத்துக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு ஆவியானவருக்கு நம்முடைய ஆளுகையை கொடுக்கும் பொழுது மாம்சத்தின் மேல் ஜெயம் எடுத்து ஆவியானவர் நமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைப்பார். ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு பலனை கொடுத்து நாம் நிலை நின்று தேவ சித்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களை அப்பா நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த வல்லமை, தைரியம், நம்பிக்கை, அப்பா அந்த காரியங்களை முன்னேறி சென்று சாதிக்கத்தக்கதான அந்த திறனை அப்பா நீங்கள் கொடுத்துருந்தீங்களே, அதே போல் நாங்களும் எங்களுடைய சூழ்நிலை மத்தியில், எங்களுடைய போராட்டங்கள் மத்தியில் அப்பா நாங்கள் நிலைத்து நின்று ஜெயிக்கத்தக்கதாக அர்ப்பணித்து ஜெபித்து ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அப்பா நாங்கள் யுத்தங்களில் ஜெயம் கொள்ளத்தக்கதாக ஆவியானுடைய அபிஷேகத்தின் அக்கினி எங்களை நிரப்பும்படியாக இந்த நேரத்தில் போராட்டத்தின் மத்தியில் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நீர் நிரப்புவீராக. உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பட்டும். உங்களுடைய வார்த்தையில் எப்படி வல்லமை இருந்ததோ அப்பா, மனிதர்கள் உமக்கு முன்பாக நிற்க முடியாமல் தரையில் விழுந்து போனார்களோ அதே போல இப்பொழுது ஆவியானவர் அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இவர்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இப்பொழுது விழுந்து போவதாக ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஒப்பு கொடுத்து முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியின் மகிமை வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் ஜெயிப்பார்களாக, சூழ்நிலையை கடந்து வருவார்களாக, சூழ்நிலை மத்தியில் நிலை நிற்பார்களாக. தேவனுடைய வல்லமை அவங்களுக்குள்ள கிரியை செய்வதை அப்பா சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க விதத்தில் சாட்சிகளாய் ஒவ்வொருவரும் நீர் நிறுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தது போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையும் வெற்றி வாழ்க்கை வாழ நீங்கள் உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகனமையும் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்போம், ஆவியில நிரம்புவோம், வெற்றியாளர்களாய் வாழ்வோம். God bless you.